இந்த ரோட் சைடெல்லாம் விற்கிற காளான்னா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெளியில் வாங்கி இப்போ சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அதை வீட்டிலே இன்றைக்கி ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ட்ரை பண்ணேன். ஆனால் இது ரொம்ப பெரிய ப்ராசஸ் நினச்சிக்கிட்டு நான் செய்கிறதே கிடையாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது. டேஸ்ட்டும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதே டேஸ்ட்டு அப்படியே இருந்தது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மஷ்ரூம் இருந்தது. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டாச்சு. அப்புறம் கோஸையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா போண்டாலாம் போட்டு எடுப்போம். அந்த பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு அது நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கு பிறகு சின்ன சின்ன உருண்டையாக போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். இந்த உருண்டையே பார்த்திங்கன்னா இது போண்டா மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இதை பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுலேயே மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து நல்லா தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா தேவையான அளவு கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு நல்லா கொதி வர்ற வரைக்கும் கொதிச்சு நல்லா வந்ததுக்கு பிறகு நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம். அதை சின்ன சின்னதாக பிரித்து அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டிட்டோம் அப்படின்னா சூப்பரான காளான் ரெடி ஆகிடும். லாஸ்ட்டில் அதில் கொஞ்சம் வெங்காயம், கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி போட்டோம் சாப்பிட்டோம்னா செம டேஸ்ட்.